ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாதா சபையில் இருந்து சண்டே ஷார்ட் மெசேஜுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை காலை மன்னா நேர்களாகிய உங்களுக்கு சுருக்கமாக பதிவு செய்கிறேன். கேளுங்கள். இது சொல்லப்படுகிற வசனத்தை எடுத்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஏசியா எழுதின தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். ஏசியா தீர்க்கதரிசி இங்கே சொல்கிறார், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். பைபிள்ல ஆண்டவர் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அநேக இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். ஆனா இங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார், கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு வாருங்கள் அப்படிங்கிறார். கர்த்தரின் வெளிச்சம். இந்த உலகத்துல அநேக வெளிச்சம் இருக்கு. துன்மார்க்கரின் ஒளி, துன்மார்க்கருக்கும் வெளிச்சம் இருக்கு. ஆனால் ஒரிஜினல் வெளிச்சம் யாருன்னா தேவன் தான். ஆகவேதான் ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். வெளிச்சத்துக்கு லைட்டும்பாங்க, ஒளிம்பாங்க. எனவே ஆண்டவர் தான் வெளிச்சமாய் இருக்கிறார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி யூதேயாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் கண்ட தரிசனம் தான் இந்த வார்த்தை. தரிசனம் என்றால் பார்வை. அந்த ஜனங்கள் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. சபை ஒரு எருசலேமை குறிக்கும். சபையில் இருந்துதான் சுவிசேஷம் பரவும். சுவிசேஷம் அறிவிக்கும் சபைதான் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்கிற சபை. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். கீழ் தேசத்தாருடைய போதகம் சொல்லி, இது ஒரு கீழ் தேசம் என்பது மீதியான், ஏதோமியர், மோவாபியரை குறிக்கும். அதாவது நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, சோசியோ, விக்கிரக ஆராதனை தொடர்புடையதான் இந்த கீழ் தேசத்தாருடைய பழக்க வழக்கங்களாக இருந்திருக்கிறது. இந்த வசனத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா இருட்டில் நிச்சயமா நம்ம போக மாட்டோம். அங்க ஏதாவது வெளிச்சம் இருக்கிறதுக்காக டார்ச் கொண்டு போவோம். அதே போல பைபிள்ல எதை வெளிச்சம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சங்கீதம் 119, 105, நீதிமொழிகள் 6:23 வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் ஒரு வெளிச்சம். கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது சொல்லி வசனம் சொல்கிறது. வேதம் ஒரு வெளிச்சமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், யாக்கோபின் வம்சத்தார், ஆவிக்குரியவர்கள் வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள துன்மார்க்கரினுடைய ஒளியோ மற்றவர்களுடைய பாதையிலோ மற்றவர்களுடைய வெளிச்சத்திலே நடக்கக்கூடாது. கர்த்தரின் வெளிச்சத்தில் மாத்திரம்தான் நடக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை கூட ஒரு வெளிச்சமா தான் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதும் போது ஆலோசனை சொல்லும் போது எழுதுகிறார், முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். முற்காலத்திலே, அதாவது இந்த அந்தகாரமாய் இருந்த நாட்கள், பாவத்தில் இருந்த காலங்கள், இயேசுவை அறியாமல் இருந்த காலம், அந்த காலம். அப்போ இருள் தான் நம்மளை வழி நடத்தியிருக்கோம். ஆனா கர்த்தருக்குள் இருக்கிறவர்களை, வசனத்துக்குள் இருக்கிறவர்களை வசனம் நடத்த வேண்டும். கடைசி காலத்தில் வசனம் கிடைக்கக்கூடாத காலங்கள் வரும், பஞ்சகாலம் வரும். நம்முடைய வாழ்க்கையில அந்த காலத்துக்கு முன்பதாக வேதாமத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். கர்த்தரின் வெளிச்சம் என்பது வேதத்தை குறிக்கிறது. வேதாகமம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், வசனம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த கடைசி காலகட்டத்தில் அந்நிய போதனையில், கீழ்த்திசையாருடைய போதனை நம்மளை வந்து சுண்டி கவர்ந்து இழுக்கும். அந்த போதனையில போகக்கூடாதுன்னு சொன்னால் வேத வசனம் தெரிந்திருக்க வேண்டும். உலகம் எப்படிப்பட்டதுன்னா உலக சிநேகம், அது மாமிச இச்சை, கீழ்ப்படியாமை நிறைந்ததாய் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறது. அதை தான் பவுல் அப்போஸ்தலன் முற்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்தோம் என்று சொன்னால் 5:6 தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னால் விபச்சாரக்காரர், அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகிய பொருளாசை, கீழ்ப்படியாமையினுடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இவர்கள் எல்லாம் முற்காலத்தை சார்ந்த, இருளை சார்ந்த மக்களாய் இருக்கிறார்கள்.
ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் யாக்கோபின் வம்சத்தார். அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமாய் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். ஒரு தேவனுக்கு பிரியமானவன் எப்படி கண்டுபிடிக்கப்பட முடியும் அப்படின்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னன்னா, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நான் எடுத்திருக்கிற காரியம் தேவனுக்கு பிரியமானதா, நான் செய்கிறது தேவ சுத்தமா, இந்த ரெண்டை மறக்கவே கூடாது. வாழ்க்கையில எந்த காரியம் செஞ்சாலும் சரி, நீங்க என்ன காரியத்தை பண்ணிக்கொண்டு தான் சரி, இது தேவனுக்கு பிரியமா, இது தேவனுக்கு சித்தமா, இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டனா நீங்க எதனால செய்யலாம். இங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5-7 வரை பார்த்தீங்கன்னா, பாவிகளுக்கு பங்காளி ஆளாகுங்கள். பங்காளி, பார்ட்னர். முற்காலத்தில் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வைக்கக்கூடாது. வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சபைக்கு சொல்கிறார். அதுல ஆவியின் கனி, சகல நற்குணம், நீதி, உண்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சகல நற்குணம். வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமா நடந்து கொள்ளணும்னா நமக்கு நற்குணம் இருக்கணும். அது எப்படி? சகல நற்குணம், குட்னஸ் இருக்கணும். டீச்சர்லாம் பேப்பர் திருத்தும் போது எல்லாம் கரெக்டாக எழுதினா வெரி குட் போடுவாங்க. நம்மளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெரி குட் வாங்குறவங்களா இருக்கணும். இங்க சகல நற்குணம். பைபிள்ல பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிப்போம் என்று சொன்னால், எல்லாருக்கும் ஒரே காலம் தான். சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, சபைக்கு போற இவங்க வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு, துன்மார்க்கனுக்கு எப்படியோ சன்மார்க்கனுக்கு அப்படி, நீதிமானுக்கு எப்படி இருக்கோ அநியாயக்காரனுக்கு அப்படி, எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் நடக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நற்குணம் சொல்லப்படும் போது அப்போஸ்தலர் 17-11-14 வரை பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சிய வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். அவங்க வேதத்தை ஆராய்ந்து படித்ததுனால நற்குணம் சாலிகளாக இருந்தார்களாம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வெளிச்சத்துல நடக்கணும், அதுவும் வேதாகமத்தின் வெளிச்சத்துல, வசன வெளிச்சத்துல நடக்கணும். நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னா அது வசனம் இருக்கா, வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா அப்படின்னா இதான் நற்குணம். நீங்க வசனத்தை ஆசையா வாசிக்கணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு, வெறுப்பா சாப்பிட்ற சாப்பாடுலாம் இருக்கு. விரும்பி விரும்பி பைபிளை வாசிக்கணும். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, ஒரு இடர்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நற்குணம் வேணும்னா நம்ம அந்த பைபிளை நேசித்து வாஞ்சியா எடுத்துக்கொள்ளணும். அப்பதான் மற்ற தெசலோனிக்கர் உள்ளவர்களை விட பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சி நற்குணசாலிகளா இருந்தார்களாம். நற்குணம் நமக்கு வரட்டும். வாழ்கிற வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. இந்த வாழ்வியல்ல, இந்த வாழ்க்கையினுடைய பாடத்துல நற்குணமா இருப்போம். வேதாகமத்துக்கு எடுத்துக்காட்டா இருப்போம். வேதத்தின் வெளிச்சத்தில் நடப்போம். அப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அது நாமாய், நானாய், நம்முடைய கிராமமாய், பட்டணமாய், நம்முடைய சபையாய் இருக்கட்டுமே. அந்த வேத வெளிச்சத்தில் நடப்போமே, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க யாக்கோபின் புத்திரருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வெளிச்சத்தில் நடக்க நற்குணங்கள் பெருக உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட மக்களாய் மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அனுசித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னார் செய்தி மூலமாய் சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.